ஹாய் மக்களே! ஆக்சுவலி என்னென்னா, ஒரு ஷாக்கான ஒரு சம்பவம் நடந்துச்சு காலையிலேயே. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அம்மா என்னை எழுப்பி, "வா கோழி குஞ்சு வாங்கலான்னு" கூப்பிட்டாங்க. "என்னம்மா கோழி குஞ்சு வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, அம்மா சொல்கிறாங்க, "நீ தான் அங்கே இங்கேன்னு துரத்திக்கிட்டு இருக்கையில, பக்கத்து வீட்டு, எதுத்த வீட்டு கோழி குஞ்சுலாம், வா உனக்கு வாங்கி கொடுத்தது" அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்து வீட்டு, எதுத்த வீட்டு மட்டும் இல்லாமல், எங்கள் மாமா வீட்டு கோழி குஞ்சுலாம் துரத்தி விளாண்டுட்டு இருந்தேனா, அதை பார்த்து அம்மாவுக்கு உடனே ஃபீல் ஆகிருக்கும் போல். புள்ள பாவம் கோழி குஞ்சுக்காக ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, ரோட்டில் விற்றுட்டு போன ஒரு தாத்தாவை கூப்பிட்டு எனக்கு கோழி குஞ்சு வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் சரி ஓகே போய் பார்க்கலான்னு பார்த்தா, அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. நான் 5 தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். அம்மா தான் சரி வாங்குறது வாங்குற மொத்தமாக 25 வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு அப்படியே முன்னாடி இருக்க முற்றத்தில் அதில் விட்டுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொன்றையும் தூக்கி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அழகழகாக ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அனிமல்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கூடை எடுத்து அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அரிசிலாம் போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜாலியாக அது கூட விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ உங்கள் யாருக்காவது கோழி குஞ்சு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இப்படி கேட்ட உடனே வாங்கி தராங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு கோழி குஞ்சுனா அவ்வளோ பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டில் 25 கோழி குஞ்சு இருக்குது. இது எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். அதை எப்படி மெயின்டெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. ஸோ நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள்.